Hi friends, Zoology Simplified channel competitive examsக்காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabusல இருந்து Unit 8 Evolutionary Principles series பார்த்துட்டு இருக்கோம். Evolutionary Principlesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Major Events in the Evolutionary Time Scale. Major events in the evolutionary time scale. Previous video evolutionary time scale ல இந்த geological time இந்த பூமியோட வயசை வந்து 7 ஏராவா பிரிச்சிருக்கத பார்த்தோம். இந்த வீடியோல அந்த 7 ஏரால முதல் 3 ஏரால என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரிவிஷனுக்காக சொல்றேன். இந்த 7 ஏராவுமே நான் போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அசோயிக் எரா, ஆர்கியோசோயிக் எரா, புரோட்டிரோசோயிக் எரா, Paleozoic era, Mesozoic era, Cenozoic era, Psychozoic era. இதுல முக்கியமான கேள்வி நம்ம பார்த்தோம். Precambrian eraனா என்ன? Precambrian eraனா Archaeozoic era and Proterozoic era. இது ரெண்டுமே Precambrian era. ஒருவேளை question paperல Precambrian eraன்னு கொடுக்காம Cryptozoic era அப்படின்னு கொடுத்திருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். Cryptozoic eraனாலும் எது ஆன்சர்? Archaeozoic and Proterozoic. இன்னொன்னு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த வார்த்தை ZOIC எல்லாம் முடியுதா? இந்த ZOIC யோட அர்த்தம் என்னன்னா லைஃப். ஓகேயா? லைஃப். ZOIC னா லைஃப். இப்ப முதல் ஏராவை நம்ம பார்க்கிறோம். அசோயிக் ஏரா. ZOIC னா என்னது? லைஃப். ஏசோயிக்னா லைஃபே இல்ல. லிவிங் ஆர்கானிசமே அந்த ஏரால கிடையாது. என்ன மட்டும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மாலிகுலர் எவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஆரிஜின் ஆஃப் செல் அந்த வீடியோல எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்துச்சு. நிறைய கெமிக்கல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் ஆகி புது மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த மாலிகுல்ஸ் தான் பின்ன நாளடைவுல லிவிங் ஆர்கானிசமா லிவிங் செல்லா உருவாச்சு. அந்த மாதிரி லிவிங் செல் உருவாகிறதுக்கு முன்னாடி நடந்த மாலிகுலர் எவல்யூஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் ஏசோயிக் எரால நடந்துச்சு. ஒரு ஃபாசில் ரெக்கார்டுமே கிடையாது. ஒரு லிவிங் ஆர்கானிசமோட ஃபாசிலுமே அங்க கண்டுபிடிக்க முடியாது. அடுத்த எரா வந்து ப்ரீகாம்பிரியன் எரா ஆர் கிரிப்டோசோயிக் எரா. என்னென்னது? ஆர்கியோசோயிக்கும் புரோட்டிரோசோயிக்கும். ஆர்கியோசோயிக்ல ஆர்கியோனா ஆர்கிபாக்டீரியா அந்த மாதிரி ஆனரோபிக்ல வாழக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப வந்து அதை ஃபுல் பாக்டீரியா நம்ம சொல்ல முடியாது, ஃபுல் ஆல்கேனும் சொல்ல முடியாது. பாக்டீரியா மாதிரி ஆல்கே மாதிரி லிவிங் செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. பாக்டீரியா லைக் ஆல்கே லைக் எல்லாம் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம் தான். பாக்டீரியா மாதிரி ஃபுல் பாக்டீரியா கிடையாது, அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இந்த எரா ஆர்கியோசோயிக் எராவை மட்டும் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் பிரைமல் லைஃப். இந்த மாதிரி எரா படிக்கும்போது ஏஜ் ஆஃப் பிரைமல் லைஃப்னா ஆர்கியோசோயிக்னு படிச்சுக்கணும். ஏன்னா வேற வேற எராக்கு வேற வேற பேர் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாலியோசோயிக் எராவை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரேடில் ஆஃப் ஏன்ஷியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அது நான் பாலியோசோயிக்கோட வீடியோல நான் சொல்றேன். இப்ப ஆனா இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆர்கியோசோயிக்கு பேரு ஏஜ் ஆஃப் பிரைமல் லைஃப். லைஃப் ஃபார்ம் ஆகுது, ஆனா அதோட பிரைமரி ஸ்டேஜ்ல இருக்கு, முதல் கட்டத்துல இருக்கு. அப்ப அது பிரைமல் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கேம்பிரியன் ப்ரீகேம்பிரியன் எரால அடுத்தது கிரிப்டோசோயிக் எரால அடுத்தது வந்து புரோட்டிரோசோயிக் எரா. புரோட்டிரோசோயிக் எரால நம்ம பார்க்குற புரோட்டோசோவாஸ் நிறைய ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆல்கே ஆகட்டும், ஃபங்கை, ஸ்பாஞ்சஸ், ஸ்பைக்யூல்ஸ், ரேடியோலேரியன்ஸ், ஜெல்லி ஃபிஷ் கூட பார்க்கலாம். ஜெல்லி ஃபிஷோட ஃபாசில்ஸ் கிடைச்சிச்சு. பிராக்கியோபோட்ஸோட ஃபாசில்ஸ், சில வேர்ம்ஸ், குட்டி வேர்ம்ஸோட ஃபாசில் ரெக்கார்ட் கூட புரோட்டிரோசோயிக் எரால பார்க்க முடியுது. இந்த புரோட்டிரோசோயிக் எரா வந்து இது எங்க முடியுது அப்படின்னா கிராண்ட் கேன்யான் ரெவல்யூஷன். கிராண்ட் கேன்யான் ரெவல்யூஷன்ல முடியுது. கிராண்ட் கேன்யான் ரெவல்யூஷன்ல என்ன அப்படின்னா நிலம், கான்டினென்ட் இருக்கு இல்லையா, நிலப்பகுதி எல்லாமே மேல உயருது. கடல் மட்டமும் நிலப்பகுதியும் நல்லாவே பிரிஞ்சு கொடுக்கும். நிலப்பகுதி உயர உயர புதுவிதமான லிவிங் ஆர்கானிசம், நிலத்துல வாழ முடியுமா அப்படின்ற லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். கடல்ல வாழ்ற லிவிங் ஆர்கானிசம் கொஞ்சம் குறைய கூட ஆரம்பிச்சிருக்கலாம், ஃபாசில்ஸா மாற ஆரம்பிச்சிருக்கலாம். அதான் புரோட்டிரோசோயிக் எரா. புரோட்டிரோசோயிக் எரா எங்க முடிஞ்சு, என்ன ரெவல்யூஷன்னால முடிஞ்சு அப்படின்னா கிராண்ட் கேன்யான் ரெவல்யூஷன். ஆர்கியோசோயிக் எராக்கும் புரோட்டிரோசோயிக் எராக்கும் நடுவுல ரொம்ப பெரிய ரெவல்யூஷன்லாம் நடந்திருக்காது. சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நடந்துச்சு. அதனாலதான் அது ரெண்டையுமே ப்ரீ கேம்பிரியன் எரான்னு சொல்றாங்க. ஆனா புரோட்டிரோசோயிக் எராக்கு அப்புறம் பெரிய ரெவல்யூஷன் கிராண்ட் கேன்யான் ரெவல்யூஷன் நடந்தனால பாலியோசோயிக் எரா வரும்போது புது புது லிவிங் ஆர்கானிசம்லாம் பார்க்க முடியும்.
ஸோ பேலியோசோயிக் எராவை பற்றி நம்ம அதில் நிறைய பீரியட்ஸ்லாம் படிக்கணும். பேலியோசோயிக் எரா கீழே ஒரு 7 பீரியட் படிக்கணும். அதனால அது நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.